அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம கொடுத்துருந்த லெவல் என்ன இருக்கு, ஒர்க் ஆயிருக்கா என்னங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட 0 to 0 கால் எத்தனை மடங்கு மல்டிபிள் ஆச்சுங்கிறது, காலையிலேயும் எத்தனை மல்டிபிள் ஆச்சு, இப்போ எத்தனை மல்டிபிள் ஆச்சு மதியம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம்ன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரூல் அந்த வேலை அப்போதான் எடுக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,600 கால். நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அதை வச்சு நாம ட்ரேட் பண்ண மாட்டோம். இது ஒரு அடிஷ்னல் டூல். நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. நம்ம தினமும் கொடுக்குறோம். தினமும் ஏன் அந்த பிரைஸ்ல நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்க சிந்திங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு கொடுத்துருந்தது 25,600 கால். 58 ரூபீஸ்க்கு பிலோல இருந்தா மார்க்கெட் இறங்கும், எபோ இருந்தா மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 58க்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த ஹரிசாண்டல் லைன் கீழே தான் காலையிலேயே ஏதாச்சு. அப்போ என்ன இருக்கும், காலையில் மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கிருக்கும். ஓகேங்களா? அதே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் திரும்பி ஆகணும், அவர் அதே டைரக்ஷன் போகும். இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கான விடை உங்கள் கையில் இருக்கும். அதுக்கான ஆன்சர் இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அப்போ நான் இந்த இடத்துல 158 இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அங்கே இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா சொல்லுவோம். ஏன்னா யூடியூப்ல எல்லா வேல்யூவும் நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ 128 பாருங்க, இங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு, எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? 58 ரூபீஸ்ல வந்த உடனே மூவ்மெண்ட் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. ஏன் இது ஏன் நடக்குது, இதை மட்டும் சிந்திங்க. அப்ப மார்க்கெட் இங்க இருந்தே ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இங்க எல்லாம் எப்படி ஏறி இருக்கு பாருங்க, இங்க மட்டும் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதுதான் மார்க்கெட். அப்ப நாம இந்த சைக்கிள் ட்ரேட் பண்ணிக்க மாட்டோம், நம்ம வேற சைக்கிள் ட்ரேட் பண்ணிருப்போம். என்னங்கிறது யூடியூப் பாக்குறவங்க இந்த இருக்கும்போது நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாஸ்ங்கிறது ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி ட்ரேட். நம்ம இப்போ புது டாபிக் இந்த இதுல வந்து நியூவா இது கூட அடிஷ்னலா இன்னும் நிறைய டாபிக் ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் காலையில ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க இன்னைக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன் இருக்கும், எங்க போனா ட்ரேட் பண்ணுங்கிறது எல்லாமே. அதை இப்போ லாஸ்டா தான் போன கிளாஸ்ல தான் எடுத்தேன் அந்த புது பேட்சுக்கும். அதனுடைய சுவாரஸ்யங்கள்லாம் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூ டேஸா. சரி, அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.